ஹே guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த vlog என்னென்னா, நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போகிறேன். அது இப்போது லாஸ்ட் வீக் போயிருந்தேன், அதோட vlog தான் இது. ஸோ அவங்க போகும்போது ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்ட்டு நாங்கள் வாங்கிட்டு போனோம். அண்ட் நாங்கள் ஒரு நியூ பிளேஸும் ட்ரை பண்ணோம் இன்றைக்கி, பேக்கிங் சொசைட்டின்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் ஆஃபீஸில் கொலிக்கும் சொன்னாங்க ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருந்தது. அண்ட் நிஜமாகவே ப்ரௌனி டாப் நாச்சாக இருந்தது, பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நான் வேறு ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணேன், ஹஸ்பண்ட் வேறு ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணாங்க. பட் ப்ரௌனி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரை பண்ணது டபுள் சாக்லேட் ஃபட்ஜ், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ப்ரௌனி தான் பயங்கரம். அப்புறம் பஸ்ஸில் தான் நான் போனேன், ஏன்னா நான் மட்டும் தான் போனேன். என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்ததுனால அவங்க என் கூட வரல. ஸோ பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்ததுனால ஃபோன் கேஸ் பார்க்கலான்னு நினச்சி கொஞ்சம் பின்ட்ரெஸ்டியாக க்யூட்டாலாம் கிடச்சிது. ஸோ அதை கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பஸ் ஏறிட்டேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என் ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறதுக்கு. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ஜாலியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இல்லாமல் அவர் ஜாலியாக இருக்கலாம் 2 நாள். சும்மா சொன்னேன், அவரும் ஃபீல் பண்ணுவார். பட் அம்மா வீட்டுக்கு போகிறது நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தனால இந்த வாட்டி போனேன். அண்ட் எனக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாலே ஒரு 10 மினிட்ஸ் தான் என்னால் நார்மலாக இருக்க முடியும். அப்புறம் எனக்கு ஒரு மோஷன் சிக்னஸ் இருக்குது. என்னென்னா ட்ராவல் ஸ்டார்ட் ஆனதே வந்து ரொம்ப டிஸியாகி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு தூங்கியாச்சு. அண்ட் மார்னிங் 4 மணிக்கே வந்து ரீச் ஆகிட்டேன். அண்ணா வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஊருக்கு போகிறதே மெயின் ரீசன் இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு தான். என் அண்ணன் பசங்களும் அக்கா பசங்களும் அவங்கள பார்க்குறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் அவங்களும் நான் எப்போ வருவேன் கேட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஜாலியாக ஃபன்னாக டான்ஸ்லாம் ஆடிட்டா பார்த்தீங்கன்னா தெரியல, அவங்களோட பயங்கர ஜாலியாக ஃபன்னாக போகும். இவன் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் பாப்பாவும் டான்ஸ் ஆடினா. இவன் உன்னை வந்து மறைச்சிட்டான். அவளை ஒழுங்காகவே அவன் ஆட விடலை. அவளை டிஸ்டர்ப் பண்ணி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் அதே அன்றைக்கி ஈவினிங் நானும் அக்காவும் வெளியில் போகலான்ட்டு. ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் தனியாக வெளியில் போயிடலாம் ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அவளுக்கு கிட்ஸ் இருக்குது, எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் வெளியில் போனால் எப்படியும் கிட்ஸோடு அப்படி தான் போவோம். பட் அன்றைக்கி லக்கிலி நாங்கள் 2 பேரும் போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவள் கூட நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் டே பயங்கர மழை, சம்மர் மாதிரியே இல்லை தூத்துக்குடி. கொஞ்சம் ஹீட்டே இல்லாமல் நல்லா சில்லுன்னு ஆச்சு கிளைமேட்டு. அதுக்கப்புறம் அந்த டே அக்கா தானே வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ நான் அக்கா வீட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் சண்டே நான் அவள் வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நானும் அண்ணன் பசங்க எல்லோரும் சொல்லிட்டு அங்கே போகணும். அவள் தான் ஓப்பன் பண்ணுவாள், அதனால அவள் வீடியோ எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். சர்ப்ரைஸ் இந்த சென்ஸ் அவள் கொஞ்சம் காமெடியாக இருப்பாள், அப்படினால வீடியோ எடுத்து அவளை ஃபன் பண்ணலான்னு நினச்சோம். பார்த்தா தாத்தா தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனாலும் அவள் பின்னாடி இருந்து நாங்கள் சொன்ன மாதிரியே தெரிச்சு ஓடிட்டு இருந்தாள். அப்புறம் அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நான் வந்திருக்கிறது தெரியும். அதனால் அவங்க பெருசாக சர்ப்ரைஸ் ஆகலை, கொஞ்சம் ஜாலியாக ஆனாங்க. ஆனால் நான் அங்கே சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்சு அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஈவினிங் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் எக்ஸாம் இருந்தது, படிக்கணும். எனக்கும் பஸ் இருந்தது. ஏன்னா நான் 2 டேஸ் தான் பிளான் பண்ணி வந்திருந்தேன். ஸோ அதனால் நான் சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருந்தது. உங்கள் டாக் வேறு புதுசாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் வேறு ஏதோ லியோன்னு வச்சுருக்காங்க, சுப்ரமணியன்னு வச்சுருந்தேன். ரொம்ப க்யூட்டாக அமைதியாக சமத்தாக இருந்தது. அது சூப்பராக இருந்தது அது கூட விளையாடுறதுக்கு. சுப்ரமணி தூரம் போ. அதோடு அப்படியே நாங்கள் எல்லோரும் விளாண்டுட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அதை பாவம் கீழே விட்டுருங்கன்னு சொன்னோன்னா அவங்க விட்டுட்டாங்க. துண்டெல்லாம் போட்டிருக்கீங்க. அந்த ஒருத்தர்ல நக்கு அந்த மாதிரி சாவு. இப்படி தான் ஃபன்னாக அப்படியே என் டே போச்சு. நான் அங்கே இருக்கும்போது ஒரு சீரீஸ் பார்த்தேன் அமேசான் ப்ரைமில், ஜிடி கேர்ள்ஸ்ன்னு. சூப்பராக இருந்தது. ரொம்ப கேர்ள் ஓரியன்ட் இருக்கிற மாதிரி ஒரு சீரீஸ், நல்லா இருந்தது. அதுதான் நான் ஃபுல் டே பார்த்தேன். என் டைமே பாதியில் அதுலேயே போயிடுச்சு. என்ன சொன்னேன்? நான் அளவுச்சு சொல்ல சொன்னா பெரிய குண்டா தெய்வம் தான் என்ன வீட்டு விட்டு வரேன்றா. இப்படிதான் ஃபன்னாக போயிருந்துச்சு. எங்கள் அக்கா வேறு கிளம்ப அவங்க ஸ்கூலில் ஹோம்ஒர்க் படிக்கணும் அப்படி சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு நான் பஸ்ஸுக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே எல்லோரும் என்ன சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ இந்த குட்டீஸ்லாம் ஜாலியாக பாய் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே ஊர்லேருந்து கிளம்புறது கஷ்டமாக தான் இருந்தது. 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இது மாதிரி தான் எவ்வளோ வாட்டி வீட்டுக்கு போகும்போது இருக்கும், கிளம்பும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே இந்த விலாக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே நான் கோயம்புத்தூர் வந்துட்டு என்னோட ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பவி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.